ஹாய். இந்த தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் இருக்கிறார் தானே, அவரை எல்லாருமே கெட்டது 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 என்று சொல்லித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து அந்த மனுஷன் நல்ல மனுஷன் மாதிரி தோணுது. சரியா? அது என்ற பார்வைக்கு தெரியுதோ தெரியல. நான் சொல்கிறத பாருங்க, கேளுங்க. சரியா? நான் கேட்குறேன், இந்த எதிர்கட்சியில் உள்ள ஆக்கள் எல்லாரும் கடுமையாக திட்டி தீர்க்கிறாங்க. சரியா? அவரை திட்டி தீர்க்காமல் அவங்களால எதுவுமே இயங்க முடியலை. சரியா? ஒரு தவறான ஒரு பாதையை இல்லை தவறான ஒரு தேர்வை செய்திருந்தால் வந்து முதலமைச்சரை திட்டுறது சரியன்னு சொல்லலாம். அந்த செய்கிறது முழுக்க சரியான வேலை திட்டம். ஆனாலும் திட்டி தீர்க்கிறாங்க. அந்த மனுஷன் கண்டுகொள்ள இல்லை. நீங்கள் திட்டி நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் சத்தம் போடாமல் விட்டுது. சரியா? அதை எதிர்கட்சிக்காரருக்கு இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறதானே, பாதி பத்திரிகையாளர்கள் அவைகளுக்கு வேலை வந்து முதலமைச்சரை வசப்பாடுறத. அப்படி இருந்தும் அந்த மனுஷன் அவைகளுக்கும் அதை தொழில் வாய்ப்பாக கொடுத்து கொண்டு இருக்குது. நீங்கள் என்னையை வச்சு என்னவோ செய்து உங்களோட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்களையும் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டுது. சரி, அவங்களும் ஏதோ வாழ்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த விலையொலி பக்கங்களை வச்சிருக்கணும் தானே, அந்த சமூக வலைத்தளங்கள் விலையொலி பக்கங்கள், அவைகளும் வந்து என்ன செய்யணும்னா முதலமைச்சரை தான் திண்டு தள்ளினோம். அவைகளுக்கு என்ன தேவை என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் முதலமைச்சர் எந்த பக்கத்தில் இருந்தாலும் என்ன செய்தாலும் முதலமைச்சரை வந்து வசப்பாடுறதான் அவைகளுக்கு வேலை, திட்டி தீர்க்கிறதான் அவைகளுக்கு வேலை. ஆனாலும் அவையில் அதோடாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளணும். சரியா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் என்னை செய்யுங்க, பரவாயில்ல, உங்களோட வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து கிடைக்கிறது வரமா சாபமாண்டு யோசிச்சு கொள்ளுங்க. அந்த மனுஷன் தன்னை அர்ப்பணிப்பு செய்து உங்களை எல்லோரையும் வாழ வைக்குதுன்னு சொன்னால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே. அதை அப்படி சொல்ல முடியும் அந்த மனுஷனை கெட்ட மனுஷன்னு சொல்லி? நீங்கள் யார் திட்டே இல்லை சொல்லுங்க, யார் அந்த மனுஷனை வந்து வசப்பாடு இல்லை. அந்த மனுஷனை வந்து யார் கேள்வி கேட்க இல்லை. வந்து சினிமா துறையை விட்டு வெறும் 2.5 வருஷங்கள்ல அதுக்கிடையில் எத்தனை வசைப்பாடல்கள், எத்தனை அவதூறு பேச்சுக்கள், அதை செய்யலாது இதை செய்யலாது, அப்படி செய்ய மாட்டார் இப்படி செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்கிறது அவ்வளோத்துக்கும் அந்த மனுஷன் முற்றுப்புள்ளி வச்சு செய்து காட்டி முடிச்சுட்டு போய்கொண்டே இருக்குது. நீங்கள் எல்லாரும் அந்த மனுஷனோட நல்லா தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதலால் வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் திட்டுங்க, இப்படி வேணும்னாலும் வசப்பாடுங்க, உங்களை எல்லாரையும் வாழ வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் வந்து உண்மையிலேயே ஒரு பெருமதி மிக்க மனுஷன் தான். சரியா? மறந்துடாதீங்க. நன்றி.